வணக்கம். நான் இன்னைக்கு பீன்ஸ் பருப்பூசலி பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத நான் சொல்கிறேன். பீன்ஸ் பருப்பூசலிக்கு முதல்ல என்னெல்லாம் வேணும்னா, முதல்ல பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, உப்பு, உளுத்தம்பருப்பு, மஞ்சப்பொடி, மிளகா வத்தல், எண்ணெய். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த 2 பருப்பும் துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதோட மிளகா வத்தலையும் போட்டிருக்கேன். அப்படின்னா ஈஸியாக அரைக்கும் சொல்லிட்டு நான் இப்போ இதை அரைச்சி ஆவியில் வேக வைக்க போகிறேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பருப்பு 2 பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகா வத்தல் 3 போட்டிருக்கேன். அதை மிக்சியில் போட்டு ரொம்பவும் வழுவழுன்னு அரைக்காமல் கொஞ்சம் குறகரன்னு இருந்தால் பரவாயில்ல, அப்படி அரைக்கணும். ரொம்ப நைஸாக இருந்தால் வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்காது பருப்பு சுலிக்கு. அதனால் நான் இப்போ இதை மிக்சியில் போட்டாச்சு. இது அரைச்சிட்டு இதில் பெருங்காயமும் உப்பும் போடுறேன். நான் இட்லி தட்டை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெயை தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை ஆவியில் வைக்கணும். அதுக்காக நான் இட்லி தட்டில் வச்சு நான் குக்கரில் வைக்க போகிறேன். இப்போ அதை உருட்டி அதில் இட்லி தட்டு மேலே வைக்கணும். அவ்வளோத்தையும் இப்போ நான் இதை குக்கரில் ஆவியில் வைக்கிறேன். பட் ஆனால் இதுக்கு வெயிட் போட வேண்டாம். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கத்தியை வச்சு குத்தி பார்த்தா அது தெரியும், வெந்திருக்கா வேகலையான்னு தெரியும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிச்சத்தை சொல்கிறேன். இப்போ நான் பீன்ஸை ஒரு பாத்திரத்தில் வைக்க போகிறேன். அதில் உப்பும் மஞ்சப்பொடி போட்டு வேக வைக்க போகிறேன். நான் அடுப்பில் வச்சு வேக வச்சுருக்கேன் பீன்ஸை. அதில் உப்பும் மஞ்சப்பொடியும் போடுறேன். உப்பு எல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி இதில் வேறு உசிலியில் வேறு போட்டிருக்கேன். அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் ஆவியில் வேக வச்சுருந்தேன். அதை எடுத்தாச்சு. இந்த எடுத்து இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் வச்சுனோன்னா இது ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சா கொஞ்சம் நல்லா உதிரம் ஆயிரும். அதுக்கப்புறம் பீன்ஸ் பருப்பூசலி எப்படி பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். பருப்பூசலி நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் கூல் ஆகிடுத்து. அதை இப்போ மிக்சியில் அரைக்கணும். இது ஆறிடுத்து. இப்போ மிக்சியில் அரைச்சி காமிக்கிறேன். இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சி எடுத்து இப்போ கடுகு போடுறேன். கடுகு போட்ட உடனே அது அடுத்தது உளுத்தம்பருப்பு போட போகிறேன். உளுத்தம்பருப்பும் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் செவந்த உடனே இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இது பருப்பெல்லாம் போட்டு அதை இதில் போட்டு கிண்டணும். கிண்டினோன்னு உதிர ஆயிரும். அதுக்கப்புறம் தான் இந்த பீன்ஸை போடணும். பீன்ஸை வேக வச்சுருக்கேன். அதை அதுக்கப்புறமா போடணும். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிறத போட போகிறேன். இந்த உதிராக இருக்கு பாருங்க. கொஞ்சம் கிண்டினா நல்லா உதிராக வந்துடும். பூசலி இங்கே பாருங்கள் நல்லா உதிராக வந்துவிட்டு இப்போ நான் பீன்ஸை வேக வச்சுருக்கேன். அதையும் இதோட போட போகிறேன். வேக வச்சு தண்ணியை இழுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ நான் தேங்காய் அரைச்ச குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வறுக்கணும்னா, மிளகா வத்தல், வெந்தயம், அரிசி, இது 3ஐயும் வறுத்துக்கணும். வெறும் எண்ணெய் விடாமல் வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காயை அதில் போடணும். போட்டு மிக்சியில் நல்லா வழுமுன்னு அரைக்கணும். நான் இப்போ புளியை ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு என்னெல்லாம் காய்கறினா, கத்திரிக்காய் போட்டிருக்கேன், பூசணிக்காய் போட்டிருக்கேன், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதை தண்ணியில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கத்திரிக்காய் கருப்பாயிரும். அடுப்பில்
பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்து புளியை கரைச்சி விட்டுருக்கேன். புளி வந்து அப்போ தான் எலுமிச்சம்பழம் காமிச்சேன் இல்லையா, அது அளவு புளியை கரைச்சி விட்டுருக்கேன். அதில் வந்து இப்போ இந்த கத்திரிக்காய், பூசணிக்காய், உருளைக்கிழங்கு அதெல்லாம் வந்து போட போகிறேன். போட்டுட்டு உப்பு மஞ்சப்பொடியை போட்டு வேக வைக்க போகிறேன். வெந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். வந்து குழம்பு வந்து கொதிச்சுன்னு இருக்கு. நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுறேன். போட்டுட்டு இதுக்கு வந்து என்னெல்லாம் அரைச்சி விடணுங்கிறதுக்கு இங்கே பாருங்க. நான் வந்து 2 மிளகா வத்தல் போடுறேன். கூட ஒன்று வேணும்னா உங்களுக்கு போட்டுக்கோங்க. இங்கே வந்து என் பொண்ணாத்தில் வந்து உரப்பு ரொம்ப கொஞ்சம் குறைச்சி தான் சாப்பிடுவோம். அதனால கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி 1 ஸ்பூன். இது வந்து எண்ணெய் விடாமல் வறுத்துக்கலாம். எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் இதில் தேங்காயை போட்டு அரைக்க வேண்டியதுதான். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுபடி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தான் காரம் போட்டிருக்கேன். காரம் ஜாஸ்தி வேணும்னா இங்கே கொஞ்சம் காரம் கூட போட்டுக்கலாம். கூட ஒரு 2 மிளகா கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இதில் தேங்காயை போட்டு 2 கிண்டிட்டு அரைச்சிட போகிறேன். இதை அரைச்சதுக்கப்புறம் குழம்புல விடுவேன். அப்போ வந்து நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நல்லா வெந்துடுத்து, காயெல்லாம் வெந்துடுத்து. இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத வந்து இதில் வந்து விட போகிறேன். திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இது விட்டதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் மோரை வந்து எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டில் இந்த மோரை விட்டுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பில் எண்ணெய் விட போகிறேன். எண்ணெய் விட்டு கடுகு, மிளகாய் தாளிச்சு போட்டுருங்க. இப்போ அடுப்பில் எண்ணெய் நல்லெண்ணெய் விடுறேன்னா இதுக்கு குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் வந்து கொஞ்சம் கடுகு, 1 மிளகாய் வத்தல் தாளிச்சு போட்டுறேன். கடுகு வெடிச்சோன்னா மிளகாய் வத்தல் போடணும். கடுகு வெடிச்செடுத்தோம். கடுகை வந்து இப்போ குழம்பு வந்து தாளிச்சுக்கணும். குழம்பு தேங்காய் அரைச்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ வந்து தேங்காய் அரைச்ச குழம்பும் பருப்பூசிலையும் பண்ணியாச்சு. யூஎஸில் வந்து என் பொண்ணாட்டில் வந்து இன்றைக்கி மத்தியானம் சண்டே ஸ்பெஷல் வந்து இன்றைக்கி இது. அதை வந்து அது இந்த தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி வச்சுருக்கேன். அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். மாம்பழம் வச்சுருக்கேன். மாவடு ஊறுகாய், ஆவக்காய் ஊறுகாய் வச்சுருக்கேன். அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குங்கிறது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பதிலை ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். டாட்டா, பை பாய்.